39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வெல்லாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருது இல்ல? அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா? டே அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்குறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற? அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணாயிரம் மகனாடா, இல்லை ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயல்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? நாட்டின் முதலமைச்சர் பேசுறாருடா. நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறது? உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்தில்? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிற்கிறாப்புல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா, நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளாக இருக்குது, ஏழை குடும்பமாக இருக்குது, உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்கய்யா, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரகு பத்திரிக்கைடா. நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, கையை உள்ளே போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா. வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் அவரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறா இருக்கா இல்லையா? அப்ப அவன் பொய் பேசுறேன், அதுக்கு ஒரு வழக்க போட்டான்னு போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள். அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி ஓடி போயிட்டு. நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா, ஒரு கோஷ்டி சேர்ந்திருக்கு, திமுகவும் மறுபடியும் வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டுறப்படாது, பிஜேபி வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த 2 பேரையும் போட்டாலும்டா. அப்ப என்ன பண்ணா? இங்க சிவனுடைய சூலாயை தேடு, முருகனுடைய வேலாயை தேடு, வீசா போட்டு தள்ள வேண்டியதான். 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா தம்பி. நாற்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். நமக்கு 4 பக்கமும் எதிரிகள்.
பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல. அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல. கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான்.